Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். வங்கதேசத்தில் நடத்தப்படும் இந்துக்கள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வங்கதேச நாட்டு மக்களுக்கு இந்தியாவின் 685 முன்னாள் நீதிபதிகள், தூதர்கள் உள்ளிட்டோர் கடிதம் எழுதியுள்ளனர். வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீது பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால் அங்கு வசிக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகியுள்ளது. வங்கதேசத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு மக்களுக்கு இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் தூதர்கள், நீதிபதிகள் கடிதம் எழுதியுள்ளனர். அவர்கள் எழுதிய கடிதத்தில், இந்தியா, வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளிடையே நீண்ட காலமாக இருக்கும் நட்புறவு தொடர வேண்டும். உடனடியாக வங்கதேசத்தில் வசிக்கும் இந்து சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள், அவர்களின் சொத்துக்கள், உடைமைகள், கோவில்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். வங்கதேசத்தில் மோசமடைந்து வரும் சூழ்நிலையால் இந்திய மக்கள் கவலையடைந்துள்ளனர். வங்கதேசத்தில் வசிக்கும் சிறுபான்மையினரான இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதை வங்கதேச மக்கள் உறுதி செய்ய வேண்டும். சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள், அவர்களின் சொத்துக்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் அவர்களை வெளியேற நிர்பந்தித்தல் போன்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். இந்த திறந்த கடிதத்தில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி, ஓய்வு பெற்ற 19 நீதிபதிகள், 34 முன்னாள் தூதர்கள், துணைவேந்தர்கள் உள்ளிட்ட 300 கல்வியாளர்கள், 139 UPSC தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்த முன்னாள் அரசு உயரதிகாரிகள் கையெழுத்திட்டுள்ளனர்.